வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிட்டு மெயின் டோரை சாத்தலான்னு வர அங்கே கோபி வர்றாரு. இந்நேரத்துக்கு எதுக்கு வர்றாருன்னு பாக்யா பார்த்துட்டு இருக்கேன். பாக்யா சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்குற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அம்மா தூங்கிட்டாங்களா அப்படின்னு கோபி கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரூமுக்கு போனாங்க, தூங்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ தான் பார்த்தில்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கும் எனக்கும் ஆர்கியூமெண்ட்னு கூட இல்லை, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இன்னுமே பாக்யா எனக்கு தெரியும் அம்மாவை பற்றி, அவங்க இன்னும் தூங்கி இருக்க மாட்டாங்க, அவங்களோட பேசிட்டு போயிடுறேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ரைட் அப்படின்னு கோபி கேட்க தலையாடுறாங்க பாக்யா. சரி தேங்க்யூன்ட்டு அவங்க அம்மா ரூமுக்கு போறாரு கோபி கதவை தட்ட அவர் எதிர்பார்த்த மாதிரி ஈஸ்வரி தூங்கல, சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கவங்க நிமிர்ந்து உட்கார்றாங்க. அடுத்து கோபி கதவை தட்டி அம்மான்னு கூப்பிட அவங்க அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் கதவை தட்டிட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுற கோபி, அம்மா நான் கோபி வந்திருக்கேம்மா, எனக்கு தெரியும் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு, ப்ளீஸ்மா கதவை தரங்கம்மா. மா என் மேலே கோவத்தில் இருக்கீங்க, சரி சாரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் உங்ககிட்ட குரலை உயர்த்தி பேசி இருக்க கூடாது, அந்த நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேம்மா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா மா, சாரிம்மா கதவை தரங்கம்மா, மா அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்க பாக்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஈஸ்வரி. நீ அங்கே இருக்கியா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரியோட சத்தம் மட்டும் கேட்க, பாக்யா கதவு கிட்ட வந்து நின்று, அத்தை நான் இங்கே தான் இருக்கேன் சொல்லுங்கங்கிறாங்க. எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுன்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா 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 நான் கோபிம்மா அப்படிங்கிறாரு கோபி கதவை தட்டிக்கிட்டு. அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? பாக்யா முதல்ல அவனை போக சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி குரல் மட்டும் வர, அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குற கோபி பாக்யாவை திரும்பி பார்க்க, ஏங்க நீங்க கிளம்புங்க, அத்தை ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீங்க காலையில பேசுங்க, நீங்க கிளம்புங்கன்னு பாக்யா சொல்ல, இல்லை அம்மாவை பற்றி தெரியாதா, அவங்க குழந்தை மாதிரி, நான் பேசினா அவங்க பேசிடுவாங்க, அம்மா சாரிம்மா ப்ளீஸ் அம்மா சாரிம்மா அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு கோபி. அவர் யாருக்கு எப்படி இருக்காரோ, ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு. நான் உங்ககிட்ட அப்படி கோவமாக பேசி இருக்கக்கூடாது தான் அம்மா, நான் சத்தியமாக சொல்கிறேம்மா, இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேம்மா. ஓகே அம்மா, லேட் ஆயிடுச்சு, நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் காலையில் வந்து பேசிக்கிறேன், ஓகே நான் காலையில் வர்றேம்மா, குட் நைட்மா அப்படின்னு குழந்தை மாதிரியே அங்க நின்று கண்ணில் கண்ணீரோட ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு கோபி. பாக்யா கொஞ்சம் பரிதாபமா பாக்குறாங்க அவரை. கோபி அங்கிருந்து மெயின் டோர் கிட்ட வர்றவரு திரும்பி ரூமை பாக்குறாரு. ஐயோ இவர் கிளம்பினா பரவாயில்ல, கதவை சாத்திட்டு போலான்னு பாக்யாவும் நின்றுகிட்டே இருக்காங்க. சாரி பாக்யான்னு கோபி சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற கோபி மனசு இல்லாம இன்னமும் அம்மா ரூம் கதவையே பார்த்துட்டு இருக்காரு. பாக்யான்னு அவர் கூப்பிட அவங்க கண்ணாலேயே பார்த்து என்னன்னு கேட்க, ஒன்றும் இல்லை குட் நைட்டுங்கிறாரு. வர்றேன் குட் நைட் அப்படின்னு கோபி கிளம்ப, அப்பாடான்னு கதவை சாத்துறாங்க பாக்யா. கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே திரும்புறவங்க பெரியவர் படத்தை பார்த்துட்டு அப்படியே கையை தொட்டுட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்க அந்த பெரியவர் உட்கார்ற சேர்ல அவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே மெதுவாக நடக்க திடீர்னு அவரை காணல. அவங்க 80ஆம் கல்யாணம் நடந்தது, அதில் நடந்த விசேஷம், அவர் நைஸா ஒரு ஜிலேபி எடுக்க பாக்யா அவர் கையை தட்டி விட்டது அப்படின்னு எல்லாம் அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு போக அப்படியே கொஞ்சம் கலங்கி போய் நிற்கிறாங்க. பாக்யா அவன் போயிட்டானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஈஸ்வரி வந்து நிற்க தலையாட்டுறாங்க பாக்யா. பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரின்னு ஒத்த வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா, நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு போறான்ல, நாளைக்கு வந்தாலும் நான் அவங்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி முகத்தை திருப்பிக்கிட்டு போக பாக்யா அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு எப்படியும் இவங்களுக்கு இந்த ஜென்மத்துல அறிவு வரப்போறதில்ல, வயசு தான் ஆகுது, அடுத்த ஜென்மத்திலேயாவது அறிவு வருமானு யோசிச்சுட்டு இருக்கோம். சுதாகர் வீட்டில் இனியா மாடியிலேருந்து இறங்கி வந்து நைட்டு நிதிஷ் படுத்திருந்த ரூம் முன்னாடி வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. திறக்க முடியல, கதவை தட்டி நிதிஷ்னு கூப்பிடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு சந்திரிகா அங்கே வேகமாக வந்து, ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நிதிஷை பார்க்க வந்தேங்கிறாங்க இனியா.
தூங்கிக்கிட்டு இருக்கவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சந்திரிகா கேட்க, நான் அவன்கிட்ட பேசணும் ஆண்டி அப்படின்னு இனியா சொல்ல, என்ன பேசணும்னு கேக்குறாங்க சந்திரிகா. அவரு என்ன கோத்ரூ பண்றாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இனியா சொல்ல, தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சந்திரிகா கேட்க, இது என்ன கேள்வி, நான் அவரோட ஒய்ஃபு, அவருக்கு ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருந்தா நான் அதை தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு இனியா கேட்க, அவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான் இனியா அப்படின்னு சந்திரிகா சொல்ல, நீங்க ரூம் கதவை திறந்து விடுங்க, நான் தான் பிரச்சனையான்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், திறந்து விடுங்கன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க இனியா. ஓ விருப்பத்துக்கெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சந்திரிகா சொல்ல, ஏன் நிதிஷ் விஷயத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிரும்னு பயப்படுறீங்களா அப்படின்னு இனியா கேட்க, என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவன் கொஞ்சம் குடிச்சிருக்கான் அவ்வளவுதாங்கிறாங்க சந்திரிகா. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பின்னாடி மெதுவா வந்துட்டு இருக்காரு சுதாகர். கொஞ்சமா குடிச்சிருக்கவங்கள யாரும் இப்படி ரூம்குள்ள வச்சு பூட்ட மாட்டாங்க அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சுதாகர் வந்து கேட்க, நீங்களே நியாயத்தை கேளுங்க, நிதிஷ பத்தி நாம எதையோ மறைக்கிறோமா உங்க மருமக சொல்றான்னு சந்திரிகா சொல்ல, சுதாகருக்கு திடுக்குன்னு தான் இருக்கு. நாங்க என்ன மறைக்கிறோம்னு சுதாகர் சமாளிச்சுட்டு கேட்க, அவரு குடிச்சிருக்காருன்னு நீங்க 2 பேருமே சொல்றீங்க, ஆனா அவரோட பிஹேவியரை பார்த்தா குடிச்ச மாதிரி எதுவும் தெரியல, அவரது நடந்துக்கிறது ரொம்ப வியர்டா டிஃப்ரெண்டா இருக்கு, நீங்க டோரை ஓபன் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல, கதவை திறந்து விட்டா உனக்கு தான் பிரச்சனை, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நிதிஷை உள்ளர விட்டு பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இனியா கேட்க, ஒரு கீழ்பார்வை பார்த்துட்டு இருக்காரு சுதாகர். உனக்கு இன்னும் புரியலையா, கல்யாணம் ஆன புதுசுல நிதிஷ் நல்லா தானே இருந்தான், உன்னை யூரோப் ட்ரிப் எல்லாம் கூட்டிட்டு போக தானே செஞ்சான், எப்ப இருந்து அவன் இப்படி மாறினா, எல்லாம் நீ அந்த பையன்கிட்ட பேசுனதுல இருந்து தான், நிதிஷால இன்னமும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சந்திரிகா சொல்ல, அதுல அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு எதுவுமே இல்லையேங்கிறாங்க இனியா. அது உனக்குமா, அவனுக்கு அப்படி இல்ல, திரும்ப திரும்ப நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான், அந்த வருத்தத்துல தான் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கான், கோவத்துல உன்னை எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, தப்பா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு தான் நாங்க அவனை ரூம்லயே பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, ஏதாவது தப்பா நடந்தா தானே ஆண்டி தப்பா பேச முடியும், ரொம்ப கேஷுவலா எப்படி இருக்கன்னு மட்டும்தான் நான் அவன்கிட்ட பேசினேன், அதுல அவர் ஹர்ட் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லையே, இங்க வேற என்னமோ நடக்குது, நீங்க 2 பேருமே என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அப்படின்னு இனியாவும் சத்தமா சொல்ல, நாங்க எதையும் மறைக்கல, நீ எதையோ மறைக்கிறேங்கிற பயம்தான் அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சந்திரிகாவும் பதிலுக்கு கத்திட்டு இருக்க, நீ டென்ஷன் ஆகாத சந்திரிகா, நான் இனியாவுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றேன், இதோ பாருமா, நிதிஷ் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான், அவன் அன்பு வச்சிருக்கிறவங்க அவனை ஏமாத்தினா அவனால தாங்க முடியாது அப்படின்னு சுதாகர் சொல்ல, நான் அவரை ஏமாத்தலையே அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல, இல்லம்மா உன் கேரக்டர்னு சுதாகர் ஆரம்பிக்க பயங்கர கடுப்பாகிற இனியா, அங்கிள் என் கேரக்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிள், வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் எல்லாருமா சேர்ந்து என் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு கத்திட்டு இனியா அங்கிருந்து மாடிக்கு போயிடுறாங்க. எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்க, நாம நினைச்ச மாதிரி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போற பொண்ணு இல்லை இனியா, கேள்வி கேட்கிறவ, இவகிட்ட ரொம்ப நாளைக்கு நிதிஷை பத்தின உண்மையெல்லாம் மறைக்க முடியாது, வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் நிதிஷ் கல்யாணத்துக்காக நாம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும், ஒழுங்கு மரியாதையா உன் பையனை திருந்தி வாழ சொல்லு அப்படின்னு சுதாகரும் கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நாம தான் மாட்டிக்கிட்டோமான்னு சந்திரிகா பரிதாபமா முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பாக்யா ஹோட்டல்ல அவங்க கல்லாவில் உட்காந்துருக்க செல்வி கூட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஞாபகம் வந்தவங்களா, அக்கா இன்னைக்கு பால்காரருக்கு காசு கொடுக்கணுக்கான்னு சொல்ல, ஞாபகம் இருக்கு, மளிகை சாமான் வாங்கும் போது நான் கொடுத்துடுறேங்கிறாங்க பாக்யா. சரிக்கான்னு செல்வி திரும்ப, செல்வி வழக்கமா சமைக்கிறத விட லஞ்சுக்கு அதிகமாவே சமைக்கணும் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன்கான்னு செல்வி கேக்குறாங்க. பக்கத்துல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குல்ல, அங்க பேசி ஆர்டர் பிடிச்சிருக்கேன், இனி தினமும் 15 மீல்ஸ் நாம டெலிவரி பண்ண போறோம் அப்படின்னு பாக்யா கொஞ்சம் சந்தோஷமா சொல்ல, சூப்பர்க்கா, ஆனா டெலிவரி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும்ல அப்படின்னு செல்வி கேட்க, அது ஒரு 10 நிமிஷம் வேலைடி, நீயோ நானோ 2 பேர்ல யாரு ஃப்ரீயா இருக்கோமோ போய் டெலிவரி பண்ணிடலாம், நிறைய ஆர்டர் வரும்போது வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு பாக்யா கேட்க, சரிக்கா அப்படின்னு செல்வி கிளம்பிட சரின்னு பாக்யா வேலையை பாக்குறாங்க. இனி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண,
சொல்லு இனியாங்கிறாங்க பாக்யா. சொல்லுமான்னு கேட்க ஹாய்மாங்கிறாங்க இனியா. எங்க இருக்க, வேலையில இருக்கியா வீட்லயா அப்படின்னு பாக்யா கேட்க வேலையில தான் இருக்கேங்கிறாங்க இனியா. ஏன் உன்னோட வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பாக்யா கேட்க அது அது புதுசா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அதான் அப்படின்னு இனியா சொல்ல என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பாக்யா கேட்க அது ஒரு அசைன்மெண்ட்டுமா, நீ விடு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க இனியா. நீ என்ன பண்றேன்னு இனியா கேட்க நான் ஹோட்டல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க பாக்யா. பிஸ்னஸ்லாம் எப்படிமா போகுது அப்படின்னு இனியா கேட்க நல்லா போகுதுங்கிறாங்க பாக்யா. நிதிஷ் ஆஃபீஸுக்கு போயிட்டாரா அப்படின்னு பாக்யா கேட்க தெரியல, போயிருப்பாரு அப்படின்னு விட்டேத்தியா பதில் சொல்ற இனியா டக்குன்னு மாத்திக்கிட்டு நான் கிளம்புற வரைக்கும் போகல, அதுக்கப்புறம் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், வேலை பிஸியில நான் அவருக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு இனியா சொல்ல இனியா நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு பாக்யா சந்தேகமா கேட்க நான் நல்லாதாம இருக்கேன் அப்படிங்கிற இனியா எதையோ சொல்ல தயங்கிக்கிட்டே இருக்காங்க. சரி அப்ப நான் வைக்கிறேன்னு சொல்ல ஏய் கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு பாக்யா சொல்ல அசைன்மெண்ட் எல்லாம் முடிக்கணுமா நான் வைக்கிறேன் அப்படின்னு போனை வச்சிடுறாங்க இனியா. பாக்யாவும் மனசு இல்லாம போனை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. அக்கா நான் உள்ள போய் பாத்திரத்தை விளக்கட்டுமா அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க. பெருமூச்சு விடுற பாக்யா பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொறுப்பு முடிஞ்சிடும்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மை இல்ல செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல ஏங்கா அப்படி சொல்றாங்கிறாங்க செல்வி. அதுக்கப்புறம் தான் பொறுப்பு அதிகமாகுது. போன இடத்துல பொண்ணு நல்லா இருக்காளா, புகுந்த வீட்டுக்காரங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்களான்னு 24 மணி நேரமும் மனசு யோசிக்குது. போன்ல பேசும்போது சின்னதா குரல் டல்லா இருந்தா கூட ஏதாவது பிரச்சனையான்னு யோசிக்க தோணுது அப்படின்னு பாக்யா சொல்ல பெத்த மனசு இல்லக்கா அப்படிதான்க்கா தோணுங்கிறாங்க செல்வி. பசங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப மனசு நல்லா இருந்தது, அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல அக்கா நம்மளுக்கு இப்ப அப்படிதான் தோணும், ஆனா அதுங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எப்படா வளர்ந்து பெரிய ஆளுங்களாகும்னு யோசிப்போம், இக்கரைக்கு அக்கறை பச்சைக்கா அப்படின்னு செல்வி சொல்ல ஆமா அதுவும் கரெக்டு தான். சரி செல்வி நான் மளிகை கடை வரலும் போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு எழுந்திருக்க. சரிக்காங்கிறாங்க செல்வி. பாக்யா நடந்து போயிட்டு இருக்க. அவங்க எதிரில் ஒரு லேடி வர்றவங்க தலை சுத்துற மாதிரி அப்படியே தலையில கை வச்சிட்டு இருக்கவங்க 2 இட்லியே மயங்கி விழ போக பாக்யா அவங்கள தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. அவங்கள அப்படியே பக்கத்து திட்டுல உட்கார வச்சு ஏங்க என்னாச்சு, ஐயோ என்னாச்சுங்க உங்களுக்கு, ஐயோ என்னாச்சு அப்படின்னு அவங்க தோலையும் கண்ணத்தையும் தட்டுறாங்க. அதுக்குள்ள இன்னும் 2 பேர் சேர்ந்துடுறாங்க. அவங்களே என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னு கேட்க இங்க பாருங்க என்னாச்சுங்க இங்க பாருங்க அப்படின்னு பாக்யா அவங்க கண்ணத்தை தட்ட அவங்க கண்ணையே திறக்கல. இன்னொரு ஆள் வந்து என்னாச்சுங்கம்மான்னு கேட்க தெரியல, நடக்கும்போதே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கிற பாக்யா பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுக்கிறாங்க. தண்ணியை கொடுங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்ல முகத்துல தண்ணி அடிச்சிட்டு ஏங்க எழுந்துருங்க தண்ணி குடிங்கன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கா. அம்மா அம்மா எழுந்துருமான்னு பின்னாடி ஒரு லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி லைட்டா கண்ணை முழிச்சிட்டு தண்ணியை குடிக்க என்னாச்சுமா உங்களுக்கு, உடம்பு ஏதாவது பண்ணுதா, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு பாக்யா பதட்டமா கேட்டுட்டு இருக்க. பக்கத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனா திறந்திருக்குமான்னு தெரியலையேங்கிறாங்க பின்னாடி நிக்கிற லேடி. ஐயோன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. லேக் பக்கத்துல ஒரு 24 ஹவர் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ஆட்டோ பிடிச்சிட்டு வரீங்களான்னு பாக்யா கேட்க இதோ கூட்டிட்டு வரேன்னு ஓடுறவரு. ஏங்க இங்க பாருங்க அப்படின்னு பின்னாடி நின்று இருக்க லேடி கூப்பிட இங்க பாருங்க பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஒன்னும் ஆகாது கவலைப்படாதீங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வந்துடுறாரு. வந்துருச்சு ஆட்டோ வந்துருச்சு, வாங்க வாங்க ஆட்டோ வந்துருச்சு அப்படின்னு மாத்தி சொல்லிக்கிட்டு பார்த்து தூக்குங்க அப்படின்னு அந்த அம்மாவை தூக்கிட்டு வந்து ஆட்டோல உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல, குத்துமதிப்பா எழுந்து நிக்கிறாங்க. பயப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல 2-3 பேர் சேர்ந்து அந்த லேடியை ஆட்டோல உட்கார வச்சு திரும்புறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல பரவாயில்லன்னு அவங்க போயிட பாக்யாவும் ஆட்டோல ஏறி உட்காந்து பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போங்கங்கிறாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் பாக்யாவும் செல்வியும் சாப்பிட வர்றவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப பாக்யாவோட மொபைல் ரிங்காக செல்வி எடுத்து யாருன்னு பாருங்கிறாங்க. சரிக்கான்னு செல்வி போன் எடுத்து பார்த்துட்டு அக்கா மளிகை கடைக்காரர் கால் பண்றாருங்கிறாங்க. சாம்பார் வேணுமா, கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமான்னு பாக்யா கேட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. இதோ வர்றேன்னு சொல்லிட்டு கையில இருக்க பொருளை கீழே வச்சுட்டு வந்து போனை வாங்குறாங்க. என்னம்மா வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்க சாரிங்க சார் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால வர முடியல அப்படின்னு பாக்யா சொல்ல பணம் எப்ப தருவீங்கன்னு அவர் கேட்கிறாரு. சாயந்தரம் வந்து கொடுத்துட்றேன்னு பாக்யா சொல்ல சரின்னு போன்ல வைக்கிறாரு அவரு. அப்படியே லிஸ்டும் கொடுத்துறேன்னு பாக்யா சொல்ல சரி அப்படின்னு அவரு போனை வைக்க சரின்னு பாக்யாவும் போனை வைக்கிறாங்க. வேலை பிஸியா, சமூக சேவை செய்ய போயிருந்தேன்னு சொல்லு அப்படின்னு செல்வி சொல்ல ஏண்டி ரோட்ல உன் கண்ணு முன்னாடியே ஒருத்தங்க மயக்கமாயிக்கிட்டு இருந்தா
எப்படியோ போங்கன்னு விட்டுட்டு போயிருவியாடி அப்படின்னு பாக்யா கேட்க, அக்கா சும்மா சொன்னேன்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல நடந்து வந்துகிட்டே தான் இருந்தாங்க. தொப்புன்னு மயக்கமாயி விழுந்துட்டாங்க. நான் பதறி போயிட்டேன்னு பாக்யா சொல்ல, அடிக்கிற வெயில் அப்படிக்கா, என்ன பண்ண சொல்ற அப்படின்னு செல்வி சொல்ல, டாக்டருமே வெயில்னால வந்த மயக்கம்தான், பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த அம்மாவோட பையனை வர வச்சு அவன் கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அந்த அம்மாவுக்கு வேற ஏதாவது பெரிய பிரச்சனைனா நீயே ஆஸ்பத்திரியில பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்ப போல இருக்கு அப்படின்னு செல்வி கேட்க, இருக்கணும் தானே செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, நல்ல மனசுக்கா உனக்கு அப்படின்னு செல்வி சொல்ல, மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி பண்றதுல என்ன இருக்கு சொல்லு பாரு. அவங்க பையனோட நம்பரை வாங்கணும்னு நினைச்சேன், அவசரத்துல நான் மறந்துட்டேன். இங்க கூட்டம் கொஞ்சம் குறையட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்காங்கிறாங்க செல்வி. அப்போ எரும மாட்டுல யமன் வந்து இறங்குற மாதிரி பைக்கை வந்து நிறுத்திட்டு கவுன்சிலர் வர்றாரு. அக்கா பிரச்சனை பைக்ல வருதுக்கா, இன்னைக்கு என்ன அலப்பறை பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு செல்வி முணுமுணுக்க, என்ன பண்ணாலும் சமாளிக்கலாம், வேற என்ன பண்றது அப்படின்னு பாக்யா சொல்ல, கவுன்சிலர் உள்ளர் வர்றாரு. வாங்க சார்னு பாக்யா சொல்ல, அதிசயமா கவுன்சிலர் அமைதியா பாக்குறாரு. அண்ணே சாப்பிட வந்திருக்கீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு செல்வி சொல்ல, எல்லா டேபிளும் ஃபுல்லா இருக்கு, ஏதாவது பிரச்சனை பண்ணி கலாட்டா பண்ணி கஸ்டமர்லாம் அனுப்பிடாதீங்க சார். அப்புறம் மீல்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே கேட்டுடாதீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, கவுன்சிலர் அமைதியா கையெடுத்து கும்பிடுறாரு. நீங்க ஹோட்டல் தொடங்கின கொஞ்ச நாளையிலேயே நான் உங்களுக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்துருக்கேன், அதுக்கெல்லாம் நீங்க முதல்ல என்ன மன்னிக்கணும் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, பாக்யா என்னடா இது எலி ட்ரெஸ் இல்லாம ஓடுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. உதட்ட பிதுக்கிற செல்வி, அக்கா என்னக்கா நடக்குதுங்க, இவரு எதுக்கு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு ஒரு திருக்குறள் இருக்குங்க மேடம், அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் செஞ்சிட்டீங்க, நீங்க செஞ்ச உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு கவுன்சிலர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு இருக்க. அப்படி நான் என்ன செஞ்சேன்னு கேக்குறாங்க பாக்யா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு பாக்யா சொல்ல, என் ஒய்ஃப் நான் எனக்கு உசுருங்க மேடம், நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது, அவ இன்னைக்கு ரோட்ல மயங்கி விழுந்தப்போ நீங்க தான் உடனே அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டீங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்க. ஐயோ அவங்க உங்க ஒய்ஃபான்னு கேக்குறாங்க பாக்யா. ஆமாங்க மேடம், என் ஒய்ஃப் தான், என் ஒய்ஃபுக்கோ என் பையனுக்கோ யார் அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்கன்னு கூட தெரியல, அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போ நீங்க தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா சொன்னாங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க பாக்யா. நல்லா இருக்காங்க மேடம், வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல, வீட்டுக்கு வந்துட்டாங்களா, ஓ நானும் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும்னு செல்வி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்க கவலைப்படாதீங்க, வெயில்னால வந்த மயக்கம்தான், பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, ரொம்ப நன்றிங்க மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு கவுன்சிலர் மறுபடியும் கையெடுத்து கும்பிட, ஐயோ இவ்வளவு நன்றி சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க பண்ணது வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு நன்மை, என் மொத்த குடும்பத்தோட சார்பா உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேங்க மேடம் அப்படின்னு கவுன்சிலர் கையெடுத்து கும்பிட, நமக்கெல்லாம் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு, இப்படி ஒய்ஃப் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றவரு தான் பாக்யாவை ஒரு நாள் இது படியுமான்னு தப்பா பேசிட்டு இருந்தாரு, இது எப்படி ஒத்து போகும்னு தான் நமக்கு தெரியல, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க மேடம், உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க மேடம் அப்படின்னு சாமியார் ரேஞ்சுக்கு வாழ்த்திட்டு கவுன்சிலர் அங்க இருந்து போறாரு. பாக்யா பாத்துக்கிட்டே நிக்க, அக்கா தாம் தூம்னு பேசுற மனுஷன் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா பேசிட்டு போறாரு, ஈவு இறக்கமே இல்லாத ஆள்னு நினைச்சேன், பாசக்காரரால இருக்காரு அப்படின்னு செல்வி சொல்ல அமைதியா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க பாக்யா.